வணக்கம்ப்பா. இந்த சிறு குழந்தைகளுக்கு உடம்பெல்லாம் பொரி பொரியாக வருது, செவந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த குழந்தைகளுக்கு பிறந்ததுலேருந்தே ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன், பெரியவங்கன்னா அதுக்கு தகுந்த எண்ணெய், அதுக்கு தகுந்த சீரகத்தை கலந்துக்கலாம். கலந்து அடுப்பில் வச்சு லேசாக அந்த சீரகம் லேசாக வெடித்து வரும்போது கருக விட்டுறக்கூடாது. லேசாக வெடித்து வரும்போது எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு வடித்து அதை குழந்தைகளுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு, வெயில் இருந்தால் கூட வெயிலில் கொஞ்சம் நேரம் படுக்க வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் உட்கார வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம், சின்ன குழந்தையா இருந்தால் 20 நிமிஷம், கொஞ்சம் பெரிய குழந்தைகளா இருந்தால் அரை மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். அப்படி வச்சுட்டு குளிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பொரி பொரியாக இருக்கிறது வராது. அப்படி இருந்தாலும் அது சரியாக போயிடும். அப்புறம் அவங்க துணிமணிகளை சும்மா எல்லா துணியோடையும் சேர்த்து வாஷிங் மிஷினில் போடக்கூடாது. நல்லா கைகளால் சோப்பு போட்டு நல்லா துவைச்சி அலசி சுத்தமாக அலசி வெயிலில் காய போடணும். வெயில் இல்லாதனால நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், காய போட்டால் கூட அதை நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி போடுங்க. அந்த ஹீட்டில் அதில் இருக்கிற லேசான கிருமிகள் இருந்தாலும் குழந்தைகள் உடம்பை பாதிக்கும். அந்த அயன் பண்ணி போடையில் அந்த கிருமிகள்லாம் அழிஞ்சிரும். குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உடையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரி பொரி பொரியாக வருதுங்கிறத நீங்கள் தடுத்துக்கலாம்.